நல்ல காலம் எப்போது வரும் என காத்திருப்பவரா நீங்கள்? இதோ உங்களுக்காக தான் இந்த கதை. நான் உங்கள் நண்பன் MM முருகன். வாருங்கள் கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே குமுதவல்லின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு இளங்கோவன் ஒரு மகனும் இருந்தான். அவங்க 2 பேருமே கூலி வேலை தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. தன் பையனுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்துடணும்னு நினச்சவங்களுக்கு சொந்தத்தில் இருக்கிற பொண்ணுங்களை கேட்டால் ஒருத்தன் படிக்க வைக்க போகிறான்னு சொல்கிறான், இன்னொருத்தன் வேலைக்கு அனுப்ப போகிறான்னு சொல்கிறான். அசலில் கேட்டாலும் அதே காரணத்தை சொல்கிறாங்க. பொண்ணு எங்கேயும் கிடைக்காம ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து, ரொம்ப அக்கறையோட நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சம்மந்தி வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு பையனும் பொண்ணும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இங்கேயும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க விருந்து உபசரிப்புன்னு ஒரு மாதம் ஓடி போச்சு. இப்போ மருமக ஒரு வாரமாக வீட்டில் தான் இருந்தா. அந்த அம்மா அப்பாடா என் கடமை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் கம்முன்னு ஒரு மூலையில் படுத்து கிடக்கணும் என நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. ஏன் அத்தை வேலைக்கு போகலையா என அந்த மருமகள் கேட்க, அதான் நீ வந்துட்டியம்மா, இனிமேல் எனக்கு என்ன கவலை இருக்குது, நீங்கள் போடுற கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு இங்கேயே ஒரு ஓரமாக கிடப்பேன் அப்படின்னு மாமியார் சொல்ல, மருமகள் மாமியாரை பார்த்து முறைத்தாள். வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா இருக்கிறதுக்கு நீ எதுக்கு இங்கே இருக்கணும்? நீ கிளம்பி காசி ராமேஸ்வரம்னு போக வேண்டியதானே என்றாள் மருமகள். இப்போதுதான் மாமியாருக்கு புரிந்தது மருமகளின் சுயரூபம். அவளும் அமைதியாக, இங்கே பாருமா, நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போகிறதுன்னு முடிவோடு தான் நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கு கூட நான் தயாராக தான் இருக்கேன். ஆனாலும் ஒரு விஷயத்துக்காகத்தான் என் உயிரையே கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கேன் என மாமியார் சொல்ல, அப்படியா, சரி அது என்ன விஷயம் என மருமகள் கேட்க, வேற ஒன்றும் இல்லைம்மா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஒரு பேர பிள்ளை பிறந்தா அதை என் கண்ணில் பார்த்துட்டு நான் எங்கே வேணாலும் போக தயாராக இருக்கேம்மா என மாமியார் சொல்ல, மருமகளும் யோசித்து பார்த்தா. சரி, இவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குன்னு நினச்சா. அந்த பொண்ணு சரி அப்படியே இருந்துட்டு பார்த்துட்டு தான் போங்க என சொல்லிட்டு அது வேலையை பார்க்க போயிடுச்சு. கொஞ்ச காலம் ஆச்சு. மருமகளும் கர்ப்பமானா. மாமியாலும் மருமகளுக்கு தெரிஞ்சது தெரியாதது சொல்லி கொடுத்து வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 7வது மாதம் சம்மந்தி வீட்டில் இருந்து வந்து வளைகாப்பு செய்து மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மருமகளும் அம்மா வீட்டுக்கு போய் 10 மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்று எடுத்துட்டு 3வது மாதமே அம்மா வீட்டில் இருந்து கிளம்பி மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த அம்மாவும் தன் மருமகிட்ட இருந்து தன் பேர குழந்தை கையில் வாங்கி அது கன்னத்தில் முத்தமிட்டு கண்ணே மூக்கே என கொஞ்சினாள். அத்தை என மருமகள் பாசமாக கூப்பிட, என்னம்மா என்று மாமியாலும் கேட்டாள். அதான் உங்கள் பேரனை பார்த்துட்டீங்க இல்லை, அவனை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க என்றாள் மருமகள். இவ விடமாட்டா போல இருக்கே என நினைத்தார் மாமியா. நீ சொல்கிறதும் சரிதாம்மா, என்னோட பேரன் உன்னை அம்மானும் என் பையனை அப்பானும் என்னை பாட்டின்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போகிறேனே என சொல்ல, சரி போக மாட்டேன்னு சொன்னால் துரத்திடலாம், இது போகிறோன்னு தானே சொல்லுது, அந்த ஆசையை நிறைவேற்றிட்டோம், அவங்க அப்புறம்தான் போகட்டும் என அது பேரனை அதுக்கிட்டே கொடுத்துட்டு மருமக அவள் வேலையை பார்க்க கிளம்பிட்டா. பாட்டியும் பேரனை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு நாட்கள் ஓடியது. பேரனும் நடந்தான், பள்ளிக்கூடம் போகவும் ரெடி ஆகிட்டான். இப்போ அந்த மருமக கர்ப்பமாக இருந்து ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தா. மாமியாரும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு மருமகளையும் கவனிச்சதால மருமகள் அமைதியாகவே இருந்தா. பொண்ணும் பெருசாச்சு, அதுவும் பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தது. மருமகள் திரும்ப, அத்தை எப்போ கிளம்புறீங்க என கேட்க,
இருந்ததும் இருந்துட்டோம் இது வரைக்கும். என் பேரனோட கல்யாணத்தை என் கண்ணால் பார்த்துட்டு போயிடுறேனே என மாமியார் சொல்ல, என் பேரனோட கல்யாணத்தை பார்க்காம போனால் என் கட்டை வேகாது போல இருக்கே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக பேச மாமியார், சரி இதுவும் நியாயமான ஆசை தான் என நினைத்த மருமகள் அமைதியாயிட்டா. மருமகளும் அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட எதுவும் பேசிக்கல. கொஞ்ச நாள் இப்படியே போயிடுச்சு. பொண்ணும் வயசுக்கு வந்துச்சு. அதுக்கு சடங்கு சம்பிரதாயம்னு செஞ்சாங்க. கொஞ்ச நாளில் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினச்சி பொண்ணை தேடுன்னு தேடினாங்க. கடைசியாக ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஒரு வாரம் பேரனும் தன் மாமியார் வீட்டில் இருந்து மருமகளை கூட்டுக்குன்னு வீட்டுக்கு வந்தான். மருமக பார்த்தா, மாமியார் கிட்ட வந்தா, அத்தை இனிமேலுக்கு ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க என சத்தம் போட்டாள். இப்போவே இதோ கிளம்பிட்டோமா, அதை பாரு, எனக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்து கட்டி மூட்டையாக வச்சுருக்கேன், கிளம்புறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அப்படியே நீயும் உன் துணிமணியை எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு வா. உன் மருமக தான் வீட்டுக்கு வந்துட்டா இல்லை, இனிமேட்டுக்கு நீயும் வா என் கூட காசி ராமேஸ்வரம்னு போகலாம் என மாமியார் சொல்ல மருமகள் முழித்தாள். எதுக்குமா இப்படி முழிக்கிற? உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இப்போ நீயும் ஒரு மாமியார் தானே ஆயிட்ட. அதனால் இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் எந்த வேலையும் இல்லை. வா நம்ம 2 பேருமே காசி ராமேஸ்வரம்னு போகலாம் என மாமியார் சொல்ல, அப்போதுதான் மருமகள் சிந்திக்க ஆரம்பித்தாள். தன் தவறை உணர்ந்தாள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பொறுமையாக கோவப்படாமல் காத்துக்கிட்டு இருந்தால் நமக்கான நல்ல நேரம் பிறக்கும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டியது தான். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.